இந்த அம்மா அழைத்ததும் வந்து விட்டாயே, அதன் பிறகும் எதற்காக நீ பதற்றப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? வந்துவிடு என் அருகில். உன் கரத்தை என் வலது கரத்தோடு வைத்துக்கொண்டு உனக்கான விஷயம் இப்படித்தான் நடக்கப் போகிறது என்று சொல்வதற்கு வந்திருக்கின்றேன். நீ எதிர்பார்த்து காத்திருந்த தருணங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது தாயே. இனியும் எனக்காக யார் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றுதானே உன் மனதில் கவலையோடு கண்கலங்கி காத்து கொண்டே இருந்தாய். அந்த கண்ணீருக்கு விடை கிடைத்து விட்டது. உன் மன போராட்டம் முடிந்து விட்டது. இனி நம்ப முடியாத அதிசயமும் வெற்றியும் தான் உன் கண்களில் வந்து சேரப்போகிறது. உன் இல்லமும் இப்பொழுது மனச்சிதைவுக்கு ஆட்பட்டு கொண்டு அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமலே என் தங்க பிள்ளைகள் பதறிக்கொண்டு இருக்கின்றார்கள். உன் இல்லத்திற்குள் நீ எதிர்பார்த்திருந்தவர் நுழைய மாட்டாரா? எனக்கான உறவு என்னிடத்தில் வந்து சேர மாட்டாரா என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் தருணத்திலே உன் மனது உடைந்து விட்டது, சோர்வடைந்து விட்டது, தளர்ந்து விட்டாய். இனி இவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டு இருக்கும் வேளையிலே அவரே உன்னை தேடி வந்து உனக்கான வாழ்க்கையில் யாரும் இல்லை என்று ஏன் கண் கலங்கினாய்? நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சத்தியத்தின் உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கின்றார். மனம் கலங்காதே. நீ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றாய்? உன் வாழ்க்கை துணையை உன்னிடத்தில் வந்து சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன். இனி உன் முன்னே உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் என் முன்னே எரிந்து கொண்டு இருக்கும் விளக்கை போல் அங்கு உன் வாழ்க்கையை ஜொலிக்க வைக்கத்தான் வந்திருக்கின்றேன். தாமதமாகி கொண்டிருக்கின்றதோ என்று நினைத்து கொண்டு இருக்காதே. தரமானதாக மாற்றுவதற்கு நான் வந்திருக்கும் போது நீ நினைத்த காரியம் நினைத்த மாதிரி தான் நடக்கப் போகிறது. எந்த ஒரு விஷயத்தையும் நீ மனதிலே நினைத்து கொண்டு அடுத்தது என்ன ஆகப் போகிறது, ஏது ஆகப் போகிறது என்று நினைக்காதே. இது இப்படித்தான் நடக்கப் போகிறது, இந்த நேரத்தில் நடந்தால்தான் நன்றாக இருக்கும் என்று நீ சொல்கின்ற வேளையிலே அதற்கான முயற்சிகளில்தான் நான் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்றேன். எந்த அளவுக்கு உனக்கு துணிச்சல் இருந்து கொண்டு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை மிக பெரும் வெற்றியை அடையத்தான் போகிறது. உன் தைரியமாக நானே உன்னை வழிநடத்து போகும்போது நீ எதற்காக கலங்குகிறாய்? உன் சோதனைகளை முறியடித்து உன் வேதனைகளை எல்லாம் வேரோடு அகற்றிவிட்டு உன் சந்தோஷத்தை எல்லாம் உனக்கு தருவதற்குத்தான் உன் வாராகி அன்னையானவள் நீ எதிர்பார்த்து காத்திருந்த உறவை உன்னிடம் சேர்க்க வந்திருக்கின்றாள். நடப்பது எல்லாம் விதியின்படிதான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்றால் அந்த விதியும் மாற்றக்கூடிய வலிமையை இந்த வாராகி தாய் பெற்றிருக்கின்றார். அதற்கு ஏற்ற மனதைரியம் முன்னிடத்தில் இருக்கும்போது நீ இதற்காக மனம் கலங்கி கொண்டு இருக்கின்றாய். இது இப்படியே தான் நடந்து கொண்டு இருக்குமோ என்று உன் மனம் ஏற்றுக்கொள்வதற்கு சிறிது தயக்கத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் உண்மையானது அதுவல்ல என் பிள்ளையே. உனக்கு ஏற்ற சூழ்நிலை மாற்றிக்கொள்வதுதான் உனக்கானதாக இருக்க போகிறது. நீ அங்கு ஏற்றுக்கொள்வதற்கு எதையுமே தயாராகி விடாதே. மாறாக போராடி உன் வெற்றியை பெற்றுக்கொள்வதற்கான மனதைரியத்தை வளர்த்துக்கொள். எந்த ஒரு இடத்திலும் நான் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்து விடாதே. ஏனென்றால் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருந்தால் மட்டும் தான் உனக்கான வெற்றி கிடைக்கும் என்றால் நீ ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். சிறிதளவேனும் அக்கம் பக்கத்தில் திரும்பி பார்த்தால் கூட உன் வெற்றிக்கான தடை அங்கு ஏற்பட்டு விடும். அதனால் நான் சொல்வதை கேள். யார் என்ன சொன்னாலும் அதை கவனத்திலும் கருத்திலும் எடுத்துக்கொள். ஆனால் அவர்களின் முடிவை மட்டும் நீ எடுத்து விடாதே. உன் வாழ்க்கைக்குத்தான் தெரியும் நீ எப்படிப்பட்ட பாதையை கடந்து வந்து இருக்கின்றாய் என்று. உன்னுடைய இடத்தில் வேறு ஒருவர் இருந்தால் சர்வ நிச்சயமாக மீண்டு வந்து இருக்க முடியாது. அப்படியென்றால் உனக்கு திறமையும் புத்திசாலித்தனமும் இருந்து கொண்டு இருக்கின்றது என்றுதானே அர்த்தம். அதை தாண்டி நீ முன்னேறி வருவதற்கான நிலையை உருவாக்கிக்கொள். உனக்கான பாதையில் நான் உன்னோடு இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நீ தெளிவாகவே இரு. வெற்றிக்காக காத்திருக்கும் என் பிள்ளையே, உன் மனதில் என்ன நடந்தாலும் என்ன நினைத்தாலும் என்னை மட்டுமே நினைவில் கொள். எந்த ஒன்றை பெற
வேண்டும் என்பதற்காக நீ இவ்வளவு கலங்கிக் கொண்டு இருந்தாயோ, அந்த ஒன்றை நிரந்தரமாக்க நான் வந்து இருக்கும்போது உன் மனதில் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே. எல்லாம் விதிப்படித்தான் நடந்து கொண்டு இருக்குமோ என்று எண்ணிக்கொள்ளாதே. அந்த விதியையும் தாண்டி என் பிள்ளைகள் வெல்வதற்கான நேரத்தையும் வாய்ப்பையும் கொடுக்க இந்த வராகி வந்து இருக்கும்போது உனக்கான காத்திருந்த தருணங்கள் இப்பொழுது பலன் கிடைக்கத்தான் போகிறது. நீ முயற்சி செய்து கொண்டே இரு. முன்னேறுவதற்கான நேரத்தை நான் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். அந்த தோல்வியை தோற்று போகின்ற அளவுக்கு உன் முயற்சியினை பார்த்து நீ பிரமிக்கத்தான் போகிறாய். உனக்கான வெற்றியை நான் தரத்தான் போகிறேன். நம்பிக்கையோடு செயல்படும். நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை அறிந்து செயல்படு. இனி எல்லாமே உனக்கு ஜெயமாகத்தான் இருக்கும். எனக்கு எல்லாம் நல்லது நடக்குமா என்று சந்தேகத்தை தூக்கி எறிந்து விட்டு வா. நீ எப்பொழுதும் மனதைரியமாகவும் மன துணிச்சலாகவும் இருந்தால் மட்டும்தான் உன் வெற்றி உன்னை தேடி வரப்போகும். என் பிள்ளையே, வருகின்ற துணிவை நீ ஏற்க தயாராகிவிடு. என்ன நடந்தாலும் அதை எதிர்நீச்சல் போட்டு போராடு. உனக்கான விஷயத்தில் இது நடந்தால் நீ நன்றாக இருக்கும் என்று நினைத்து விட்டால் அதற்காக உழைப்பதற்கு ஏன் இவ்வளவு தயக்கம் காட்டிக் கொண்டு இருக்கின்றாய்? அந்த உழைப்பதையும் தாண்டி இந்த வாராகியின் அருள் எப்பொழுதுமே உனக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் போதிலும் நீ எதற்காக மற்றதை நினைத்து மனம் வருந்திக் கொண்டு இருக்கின்றாய்? உன்னை துரோகத்தால் மூழ்கடித்தவர்களை பற்றியும் ஏமாற்றத்தால் உன் நேரத்தை அங்கு வீணாக்கி கொண்டிருப்பவர்களை பற்றியும் நீ கண்கலங்கிக் கொண்டிருக்காதே. உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்காதே. உன் எண்ணத்தால் மீண்டும் உனக்கான வெற்றியை பெறுவதற்கான நேரத்தை நெருங்கிவிடு. அது உன்னால் மட்டும்தான் முடியும். வேகத்தோடு விவேகத்தை சேர்த்து உன் பாதையை நீயே அங்கு திடப்படுத்திக்கொள். உன் மனதை யார் காயப்படுத்தினாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கான நிலையை உருவாக்கிக்கொள். வீழ்த்துவதற்கு இங்கு 1000 பேர்கள் வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் வீழ்ந்தாலும் உன்னை எழ வைப்பதற்கு இந்த வாராயின் கரம் மட்டும்தான் உன்னை பார்த்து நீண்டு கொண்டு இருப்பதை உணரப் போகிறாய். மனதால் மட்டும் நீ சோர்வடைந்து விடாதே. யார் எப்படி சொன்னாலும் அதையெல்லாம் நீ தூக்கி எறிந்து விட்டு உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக்கொள். என் பிள்ளையே, உன்னை பற்றி கவலைப்பட இந்த வாராகி இருக்கும்போது நீ யாரை பற்றி கண்கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய்? நீ எப்பொழுதும் துணிச்சலாகவும் திறமையாகவும் இருந்தால் நான் உனக்கான நல்லதை செய்து கொண்டே இருப்பேன். முதலில் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் நமக்கு நல்லது நடக்கும் என்று நீ திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இரு. திரும்ப திரும்ப தீர்க்கமாக நம்பு. இதில் நன்மை மட்டும்தான் உனக்கு இருக்கும் என்பதில் உறுதியாக இரு. நேர்மறை சிந்தனைகளை உன் மனதில் நீ வளர்த்து கொண்டு இருந்தால் மட்டும்தான் உன் செயலும் செயல்பாட்டிலும் உனக்கான வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். அதன் பின்பு வரும் மாற்றத்தை இந்த வாராகி துணையுடன் நீ அதை வணங்கி ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. சதா நேரமும் என் நினைவுகளோடு இருக்கும் என் பிள்ளைக்கு நான் எப்படி கஷ்டத்தை கொடுத்து விடுவேனோ என்று எண்ணிக்கொள்கிறாய். மற்றதை பற்றி எல்லாம் நீ மனம் கலங்கி கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கையை வாழ முடியாது. மற்றவரின் வாழ்க்கையில் நீ ஏன் கவனத்தை செலுத்துகிறாய்? உன் வாழ்வை உனக்கான வாழ்க்கையை தெளிவுபடுத்துவதற்கு என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செயல்படுத்தி கொண்டே இரு. உன்னோடு நான் இருந்து கொண்டு உனக்கான வெற்றியை தருவேன் என்பதுதானே நிதர்சனமான உண்மை. என் கண்ணின் மணியை, நடப்பது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். உனக்கான பாதையில் நான் உன்னோடு உன் கரம் பற்றி பயணிக்க தயாராக இருக்கும் போது மற்றவர்களை எதிர்பார்த்து நீ காத்திருக்க வேண்டாம். நீ யாரை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அவரே இப்பொழுது உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கும் தருணத்திற்குத்தான் அழைத்து செல்ல போகிறேன். நீ நினைக்க முடியாத அளவுக்கு, நம்ப முடியாத அளவிற்கு உன் சந்தோஷம் கைகூடி வரப்போகும் நேரத்தையும் நிலையும் நெருங்கிவிட்டாய். இனி வருவது யாராக இருந்தாலும் சரி, நீ கர்வமாகவே சொல்லிவிடு. என் அருகில் இருப்பது என் தாய் வராகியாக இருக்கும்போது, என் அன்னை என் வராகியாக இருக்கும்போது நான் இதற்காக மனம் கலங்க வேண்டும் என்று நினைத்ததும் நினைக்கப் போவதையும் பார்த்து இனி நீதான் மகிழ்ச்சி கொள்ளப் போகிறாய். ஏனென்றால் இனி நடக்கப் போவது எல்லாம் உனக்கு சாதகமாகத்தானே இருக்கப் போகிறது. நான் குறித்த அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. உன் கெட்ட நேரத்தை எல்லாம் முடித்து வைத்து விட்டு உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் இருக்கும்போது
யார் என்ன சொல்லியும் இனி என்ன நடக்கப் போகிறது? நான் நடத்துவதைத்தான் சொல்லுவேன். உனக்கு வெற்றியை மட்டும்தான் தருவேன் என் கண்ணின் மணியே. அதிர்ஷ்டத்தின் உறவை உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும் போது மற்றதை நினைத்து கண் கலங்காதே. உன் வெற்றி உன்னை தேடி வந்து விட்டது. நல்லதுதான் நடக்கும். ஓம் ராகி தாயே போற்றி.